குலத்தில் என்னை வாடாய தம்பி. ஆமா, நாம் அனைவருமே பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அது ஏதோ வீணை காணம் கேட்கிறது. இந்த இந்திரபிரசத்தை நாடி ஓடி எங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றாயா? எதற்காக தெரியும்? எதற்காக? தர்மா, உன்னுடைய தந்தையோ பாண்டு மன்னன் இறந்து விட்டார். பாண்டு மன்னர் இறந்தவர் சொர்க்கம் சேர்ந்து விட்டாரா நரகம் சேர்ந்தாரா என்று தெரியுமா உனக்கு? தெரியவில்லையே. உன்னுடைய தந்தை பாண்டு மகன் இதுவரை சொர்க்கம் சேரவில்லை. என்னுடைய தந்தை இதுவரையிலும் சொர்க்கம் செல்லவில்லையா? உண்மைதான். சொர்க்கம் செல்லும் வாழப்படியிலே பவால பச்சையாக அவதாரம் எடுத்து தலைக்கீழே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். பவால் பச்சையாக தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய தந்தை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு யாகம் ஒன்று செய்ய வேண்டும். அனைவரும் ஒன்று கூடி ஒரு யாகம் செய்ய வேண்டும். அந்த யாகத்துக்கு என்ன பேர்? என்ன பேர் சுவாமி? தர்மராஜசூய யாகம். தர்மராஜசூய யாகம். அப்படி அதை செய்தால் அந்த
ராஜசூய யாகத்தை செய்து விட்டால் உன்னுடைய தந்தை சொர்க்கம் அடைந்து விடுவார் அப்பா. ஓ, சொர்க்கம் அடைந்து விடுவார். சரி, இப்போது சென்று யாகத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை அண்ணா, எங்களை எதற்காக அண்ணா அழைத்தீர்? எதற்காக தெரியுமா? எதற்காக? நம்முடைய தந்தையோ பாண்டு மகாராஜன் இறந்து விட்டார். உண்மைதான். அவர் சொர்க்கமும் செல்லவில்லை, நரகமும் செல்லவில்லை, வவ்வால் பட்சியாக மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று நாரதர் உரைத்து விட்டு சென்று விட்டார். அப்படியா? அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? ஒரு யாகம், ராஜசூய யாகம் செய்தால் நம்முடைய தந்தை சொர்க்கம் செல்வார் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார். அப்படியா அண்ணா? அதனால் உங்களை அழைத்து ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆலோசனை தெரியுமா என்றுதான் கேட்கின்றேன். அண்ணா, அந்த ராஜசூய யாகம் என்றால் எனக்கு எப்படி என்றே தெரியவில்லை அண்ணா. தெரியவில்லை? ஆமா. உனக்காக தெரியுமா? எனக்கும் தெரியவில்லை அண்ணா. அண்ணா, எனக்கும் தெரியாது அண்ணா. சரி, நாம் எவருக்குமே தெரியவில்லை. அதாவது நம்முடைய மனைவி பாஞ்சாலி இருக்கின்றாளவா? உண்மைதான். அவளை அழைத்து அவளுக்காவது இந்த ஆலோசனை தெரியுமா என்று நம்முடைய மனைவி பாஞ்சாலை அழைத்து அதற்கு உபாயம் கேட்க வேண்டும். பாஞ்சாலி, பத்தினி பாஞ்சாலி 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 என்ற பெயர் பெற்று மிகவும் சிறப்பான அனுமதி சென்று என்னுடைய சாமி சந்திக்க வேண்டும். சுவாமி